பிரைஸ் தி லார்ட். பிஎஸ்டிஎஃப் மினிஸ்ட்ரி சார்பாக இன்று உங்களோடு பேசும் தேவ வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 8ஆம் வார்த்தையிலே இயேசுவானவர் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த அதிகாரத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்திலே இயேசு அநேக திரளான ஜனங்களை கூடியிருக்கும்போது இந்த வார்த்தையை அவர்களுக்கு போதகமாக பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை 5ஆம் அதிகாரத்திலே அநேக பாக்கியவான்கள் என்று இயேசு அநேக வார்த்தைகளை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். இப்போ தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும், முகமுகமாய் பார்க்க வேண்டும், தேவ தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்த இருதயம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்திலே தாவீது பாடுகிறார், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் என்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்கள் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறாராம். அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக நல்லவராகவே இருக்கிறார் கர்த்தர் என்று தாவீது சொல்லுகிறார். அதற்கு சுத்த இருதயம் தேவை என்று தாவீது அவருடைய அனுபவத்திலே தெரிந்து கொண்டார். இருதயத்தை பற்றி ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும், இருதயம் ஏன் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி என்று நாம் பார்க்கும்போது, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் சில வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, எழுதப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வார்த்தையிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று பார்க்கும்போது, அவர் இந்த வார்த்தையின் மூலமாக சாமுவேலோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? கர்த்தர் அங்கே சாமுவேலை நோக்கி, நான் மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறான், வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், முகத்தை பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கு இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது என்று சொல்லி ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. அதை தான் சாமுவேல் இடத்திலே கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரத்தில் பாருங்கள், அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். 7வது வார்த்தை, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இப்போ இந்த வார்த்தையிலே சாமுவேலோடு கர்த்தர் பேசின காரியத்தை நாம் பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு என்று கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலோடு பேசுகிறார். இன்றைக்கு மக்கள் அநேகரை நாம் சந்திக்கும்போது, அநேகரை பார்க்கும்போது அவர்கள் வெளிப்புறத்தை மட்டும், அவர்கள் தோற்றத்தை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள். அவருடைய நிறத்தை பார்க்க, கலரை பார்க்க, அந்தஸ்தை பார்க்கிறார்கள், அவருடைய பேக்ரவுண்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க நல்லவங்க என்று தீர்மானம் செய்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் நான் இருதயத்தை பார்க்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இப்படியாக வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்று நாம் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கும்போது, 17வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எரேமியா 17 அதில் 9-10 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிவருமாய் இருக்கிறேன். இப்போ இந்த 2 வார்த்தைகளில் தீர்க்கதரிசி எரேமியா குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்றால், எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதனுடைய இருதயம் திருக்கு நிறைந்தது, கேடு நிறைந்தது என்று சொல்லுகிறார். இருதயம் ஏன் திருக்குள்ளது, தேடுள்ளது? அந்த எல்லாவற்றை எல்லா மனுஷனுடைய உடல் உறுப்புக்கள், அவயங்கள்
தேவனால் உருவாக்கப்பட்ட அவயங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் தெருக்குள்ளது கேடுள்ளது என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். 10ஆம் வார்த்தையிலே சொல்லுகிறார், கர்த்தராகிய அவர் ஒருத்தர் மாத்திரமே இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த இருதயத்தில் உள்ள எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கூட ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தராக நான் இருக்கிறேன் என்று எரேமியாவோடு பேசுகிறார். என்றால் அந்த இருதயத்தையும் உள்ளிந்திரையும் ஆராய்ந்து பார்த்து அவனவன் இருதயத்தின் செய்களின் பலனுக்கு தக்கதை கொடுக்கும்படியாக நானே சோதித்து அறிகிற கர்த்தராக இருக்கிறேன் என்று இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்கும்போது இருதயம் கேடுள்ளது. இருதயத்துக்குள்ள மனுஷனுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் மட்டுமே, சுத்தம் பண்ணி கொண்டால் மட்டுமே தேவனை நாம் சந்திக்க முடியும், தரிசிக்க முடியும் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதே இயேசு ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அவர் பேசுகிறார். அங்கே சீசர்களோடு வந்து அநேக பரிசேயர்கள் வேதபாரர்கள் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோடு தர்க்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள், இது தீட்டு அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு அந்த மனிதர்களுக்கு பதில் சொல்லுகிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20ஆவது வார்த்தை 19, 20, 21 வார்த்தைகளில் நான் வாசித்து பார்க்கும்போது, அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களை கழிக்கிற ஆசன வழியாக நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போ பொல்லாங்கான இவைகள் இயேசு கிறிஸ்து இந்த 2-3 வார்த்தைகளில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளேயும் இருக்கிறது. அதுதான் அவன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வாய் வழியாக வந்து அது மூலமாக அநேகரை பக்கத்தில் அவன் கூட பழகிற எல்லாரையும் அது கெடுத்து போட்டுவிடும் என்று சொல்லுகிறார். கை கழுவாமல் சாப்பிட்றதுனால தீட்டு கிடையாது. ஆனால் இவ்வளவு இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தான் அவன் வழியாக அவன் மூலமாக வெளியே வந்து வாய் வழியாக உள்ளத்திலிருந்து வெளியே இருதயத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்து அவன் சுற்றிலும் உள்ளவர்களையெல்லாம் கெடுத்து போட்டுவிடும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த வேத வார்த்தைகளின்படி நம் இருதயத்தை நாம் சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். சுத்திகரித்து கொண்டால் நாம் தேவனை தரிசிக்க முடியும். தேவன் நம்மோடு கூட பேசுவார். தேவனை பார்க்க முடியும். பார்க்கக்கூடிய அந்த கண்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த 17ஆவது அதிகாரத்திலே அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். இயேசு மலை பிரசங்கத்திலே 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னார்கள். நீதிமொழிகளில் வார்த்தையை பார்க்கிறோம், மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா அப்படி என்று சொன்னார். இந்த இருதயம் தீட்டுப்பட்டு விட்டது, இருதயத்தில் தீட்டான காரியங்கள் இருக்குமானால் அதை நாம் தேவ சமூகத்தில் நாம் எல்லாவற்றையும் மனஸ்தாபப்பட்டு என் இருதயம் கெட்டுப்போன இருதயம் சுத்தமாக இல்லை, சுத்திகரிக்கப்படவில்லை, அதெல்லாம் இருக்கிறது என்று சொல் நாம் தேவ சமூகத்திலே நாம் அவரிடத்திலே அதை அறிக்கை செய்ய வேண்டும். தாவீது அரசன் பார்க்கும்போது அவன் 2 பாவத்தை செய்துவிட்டான். விபச்சாரம் செய்தான், கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த செய்த உடனே அந்த தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் போய் 51வது சங்கீதத்தை பாடி பாவ அறிக்கை செய்து அந்த 51ஆம் சங்கீதத்தை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து அவரை எச்சரிக்கை பண்ணும்போது, நானே அந்த மனுஷன், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி 51வது சங்கீதம் தாவீது பாவ அறிக்கை செய்து பாடிய சங்கீதம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த 51ஆம் சங்கீதத்திலே தாவீது இப்படி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? 7வது வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். 51 சங்கீதம் 7வதிலே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று தேவனிடத்திலே ஜெபிக்கிறதை பார்க்குறோம். அதற்கு அடுத்தபடியாக 10வது வார்த்தையிலையும் கூட தாவீது சொல்கிற, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இன்றைக்கு
சுத்த இருதயம் இல்லாமல் நான் இருக்கிறேன், தேவனை சந்திக்கக்கூடிய அந்த தருணங்கள் எனக்கு இல்லை, தேவ தரிசனத்தை இழந்து போகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அநேகர் அந்த அந்த குற்ற மனசாட்சியோடு கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுங்க. இதோ இருதய வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனை என்னோட கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார். இருதயத்து கதவை கர்த்தர் உங்கள் வாசலண்டையில், இருதய வாசலண்டையில் எப்பொழுதும் அவர் சத்தத்தை சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இருதயத்துக்குள்ளே இயேசுவே நீர் வாரும், என் அசுத்தம் எல்லாம், இருதயத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும், சுத்த இருதயம் என்னில் வரட்டும், உம்மை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று அவரோடு நீங்கள் கேளுங்க. சங்கீதத்தில் தாவீது நமக்கு சொல்லிக் கொடுத்த வழியை பின்பற்றுவோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும், ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று தாவீது ஜெபிச்சார். நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய பரிசுத்த இரத்தம், மாசற்ற குற்றமில்லாத இரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் உங்கள் இதயத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக தொடர்ந்து உங்களோட பேசுவாராக. அடுத்த தேவ வார்த்தையிலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.